ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. திருச்சி மாவட்டம் அரியமங்கலம் அம்மாகுளம் பகுதியைச் சேர்ந்தவர் 64 வயது பொன்ராஜ். இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி காட்டூர் கைலாஷ் நகர் பகுதியில் உள்ள தெரிந்தவர் வீட்டிற்கு சென்று பொன்ராஜ் திரும்பியுள்ளார். இந்த நிலையில் கைலாஷ் நகர் பகுதியில் இருசக்கர வாகனத்துடன் உடலில் காயத்துடன் விழுந்து கிடந்துள்ளார். அவ்வழியாக வந்த அப்பகுதி மக்கள் பொன்ராஜை மீட்டு திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். மேலும் இது குறித்து தகவல் அறிந்த திருவெரும்பூர் போலீசார் சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். பொன்ராஜுக்கு ஏற்பட்ட காயங்களை பார்த்தபோது அது விபத்து போல் இல்லாததால் வேறு யாரேனும் கொலை செய்திருக்கலாம் என்ற சந்தேகம் பொன்ராஜின் மகன் சுந்தர்ராஜுவுக்கு ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து தனது தந்தை இறப்பில் மர்மம் இருப்பதாக போலீசில் தெரிவித்தார். இதனால் பொன்ராஜின் உடல் உடற்கூறாய்விற்காக திருச்சி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பின்னர் பொன்ராஜின் உடல் மீட்கப்பட்ட இடத்திலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உள்ள கண்காணிப்பு கேமராவை போலீசார் சோதனை செய்தனர். அதில் சில இளைஞர்கள் அவ்வழியாக கடந்து செல்வது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து சந்தேகப்படும்படியான நபர்களை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தினர். விசாரணையில் கொலை என உறுதி செய்யப்பட்ட நிலையில் திடுக்கிடும் பின்னணியும் வெளியாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு பொன்ராஜின் மருமகளுக்கும் அரியமங்கலம் முத்துநகரைச் சேர்ந்த 27 வயது நிஷாந்த் என்பவனுக்கும் இடையே நட்பு இருந்ததாகவும் அதனை பொன்ராஜ் கண்டித்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் பொன்ராஜை நிஷாந்த் மற்றும் அவனது கூட்டாளிகள் தாக்கி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகித்து நிஷாந்தையும் அவனது கூட்டாளிகளான திருநெடுங்கலம் வடக்கு தெருவைச் சேர்ந்த 24 வயது பாரதி ராஜா, அரியமங்கலம் அம்மா குளத்தைச் சேர்ந்த 19 வயது சந்தோஷ்குமார் ஆகியோரை பிடித்து விசாரணை செய்தனர். அப்போதுதான் நிஷாந்தும் அவரது நண்பர்களும் பொன்ராஜை கொடூரமாக தாக்கியது வெளிச்சத்துக்கு வந்தது. இதனிடையே திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு சம்பந்தமாக ஸ்ரீரங்கம் அடையவளைஞ்சான் வீதியைச் சேர்ந்த 20 வயது பிரசன்னா, ஸ்ரீரங்கம் வடக்கு வாசலைச் சேர்ந்த 21 வயது குணசேகர் ஆகிய 2 பேரும் சரணடைந்தனர். பொன்ராஜை கூட்டாளிகளுடன் சேர்ந்து ஏன் தாக்கினீர்கள்? நிஷாந்த் மற்றும் அவரது நண்பர்களிடம் போலீசார் கேட்டபோது அவரது குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணிடம் உள்ள தொடர்பை தெரிந்து கொண்டு பொன்ராஜ் தன்னை கண்டித்ததோடு தன்னை பார்க்கும் போதெல்லாம் திட்டி வந்ததாகவும் இதனால் ஆத்திரமடைந்து தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து பொன்ராஜை தாக்கிவிட்டு சென்றதாகவும் அதிர்ச்சி தகவலை கூறியுள்ளார்கள். இதன் அடிப்படையில் நிஷாந்த், பாரதி ராஜா, சந்தோஷ், பிரசன்னா, குணசேகர் ஆகிய 5 பேரை கைது செய்து மத்திய சிறையில் அடைத்தது காவல்துறை. மேலும் இதில் தொடர்புடைய வீரமணி உள்ளிட்ட 3 பேரை போலீசார் தேடி வருவதாகவும் கூறப்படுகிறது. கொலை வழக்கில் பிடிபட்ட நிஷாந்த் ஏற்கனவே குற்ற வழக்குகளில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர். மேலும் நிஷாந்த் அப்பகுதியில் இளைஞர்களை கையில் வைத்துக் கொண்டு அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுத்து பல்வேறு அடிதடி, ஃபைனான்ஸ், கட்ட பஞ்சாயத்து போன்ற குற்ற சம்பவங்களுக்கு பயன்படுத்தி வருவதாக போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பெண் தொடர்பாக ஏற்பட்ட முன்விரோதத்தால் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் தற்பொழுது அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது தொழில் போட்டி, கொடுக்கல் வாங்கல் காரணமாக நிஷாந்த் மற்றும் அவனது கூட்டாளிகளை கூலிப்படையாக ஏவிவிட்டு கொலை செய்யப்பட்டாரா என்கிற கோணத்திலும் போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக திருவெரும்பூர் செய்தியாளர் சரவணன். ஆச்சி பாதாம் ட்ரிங்க்.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.